அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் இந்த நாளிலும் டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இப்பொழுதும் இன்று தேவன் நம்முடைய தியானத்துக்கு தருகிற வார்த்தைகளை தியானிக்கும் முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா, நன்றி கர்த்தாவே, கிருபையின் உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் மறுபடியும் நான் நம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து கர்த்தாவே நீர் தந்த வார்த்தையை சொல்ல தந்த கிருபைக்காக வேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. வார்த்தை வெளியாகும்போது கேட்குற உள்ளங்களில் காதுகளில் செவிகளில் தேவனை கர்த்தருடைய வார்த்தையாக துணிக்கட்டும். இந்த வார்த்தைகள் நீர் தந்த நீர் அனுப்புகிற காரியமாய் வாக்கிட்டோம். நம்முடைய நாம மகிமைப்படட்டும் சாமி. கிருபையால் நம்முடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறபடினால கர்த்தாவே கேட்கின்ற உள்ளங்களில் ஜீவன் பெருகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தாவுடைய வார்த்தை அனுப்பி எங்களை குணமாக்குற தேவன் கேட்கின்ற மக்களுக்கு கர்த்தாவை ஆன்மீகத்திலும் சரீரத்திலும் ஒரு பெரிய குணப்படுதல் விடுதலை அற்புதம் நடக்கட்டும். உடனே நாம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை. தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நமக்கு அருள்கின்ற வார்த்தை என்ன என்று கேட்போம். மனிதனுடைய வாழ்க்கையில் அது முக்கியமானது சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் இந்த சந்தோஷம் எந்த ஒரு மனிதனுக்கும் தேவன் இல்லாத, ரட்சிப்பு இல்லாத, பரலோகத்தை பற்றி நம்பிக்கையற்றவர்களுக்கு இந்த நம்பிக்கை, இந்த சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கிறதில்லை, எப்பொழுதும் இருக்கிறதில்லை. இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என்றால், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்றால் எதை குறித்து சொல்லுகின்றார், அந்த சந்தோஷம் என்ன என்பதையும் நாம் தியானித்து அந்த நிலையில் நாமும் அந்த சந்தோஷத்தை பெற்று எந்நிலையிலேயும் சந்தோஷமாய் வாழும் ஒரு கிருபையை தேவன் நமக்கு அருள்வாராக. வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறவர் அவர் எப்படி இருந்தார், அவருடைய ஊழியம் என்ன, அவர் பெரும்பகுதி நாட்களை எங்கே கழித்தார், எங்கே இருந்து இந்த நிருபங்களை எழுதுகிறார் என்று நாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான காரியம். அதாவது ஒரு மனிதன் நல்ல திருப்தியாக இருந்துக்கிட்டு கஷ்டப்படுகிற மக்களை பார்த்து சந்தோஷமாக இருங்க, திருப்தியாக இருங்க என்று சொல்வது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆனால் இங்கே அப்போஸ்தலன் அதாவது நெருக்கத்தின் மேல் நெருக்கத்தில் இருக்கும்போது, சிறையில் அடைபட்டிருக்கிற காலங்களில் அவர் சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். நிறுவனங்களில் அவர் எழுதும்போதெல்லாம் இப்படி எழுதுகிறார். அதாவது அப்போஸ்தலர்கள் எழுதும்போது சந்தோஷமார்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால அதாவது சீசர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் அதிகாரம் கொடுத்து அவர்கள் நோய்களை குணமாக்க, பேய்களை துரத்த, அற்புதங்களை செய்ய, மக்களுக்கு நன்மை செய்ய அவர்களை கர்த்தர் அனுப்பினார். 70 பேரை 2 பேராக அனுப்பினார் என்று நாம் காணுகிறோம். அவர்கள் தேவ அனுக்கிரகம் கிருபையை பெற்று அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டு சென்று கிரியை செய்ய, ஊழியம் செய்ய ஆரம்பித்த போது அங்கே பெரும் அற்புதங்கள் எல்லாம் நடந்தது. பேய்கள் ஓடினது, நோய்கள் குணமானது, மக்களுக்கு சமாதானம் நிறைய உண்டாயிற்று. அவர்கள் ஆண்டவரிடத்தில் திரும்பி சொன்னார்கள், ஆண்டவரே, நான் உங்களுடைய நாமத்தை சொல்லும்போது இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் நடந்தது, பேய்கள் எல்லாம் ஓடினது, நோய்கள் குணமானது என்று சந்தோஷப்பட்டார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய தேவன், அதாவது சந்தோஷம் என்றால் இந்த பூமியிலே பாடுகள், இருக்குங்கள், துன்பங்கள், பல பிரயாசங்கள், வியாதி, துன்பம் எதுவெல்லாம் இருக்கும், வறுமைகள் இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலேயும் அப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன என்றால், நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனபடினால் இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் மட்டும்தான். அதற்கு பிறகு நிச்சயமாக அந்த பேரின்பத்தை, அந்த மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க போகிறோம் என்று அதை எண்ணி என் நிலையிலேயும் எந்த சூழ்நிலையிலேயும் அவர்கள் தோற்றத்திலேயும் வார்த்தையிலேயும் ஜீவியத்திலேயும் துக்கத்தை காட்டாமல் சந்தோஷத்தையே வெளிப்படுத்தினார்கள். இப்ப வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வரைக்கும்
வாசிப்போம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். அதாவது எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். இவைகளை எண்ணி எண்ணி சந்தோஷப்படுது. இவைகள் இன்று இருக்கலாம். இயேசு நாமத்துக்காக நாம் ஜெபம், பேய்கள் ஓடலாம், நோய்கள் குணமாகலாம், என்னெல்லாமோ நடக்கலாம். நாம் ஜெபம் பண்ற காரியங்களுக்கு பதில் கிடைக்கலாம், எல்லாம் கிடைக்கலாம். இது நிரந்தரமான ஒன்றல்ல. இயேசு நாம மகிமைக்காக அவர் பேய்களை தொடர்ந்து நோய்களை குணமாக்க கொடுத்த நான் கொடுத்த இந்த அதிகாரத்தின் மூலமாக என்னுடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆனால் உங்கள் சந்தோஷம் என்ன என்றால் உங்கள் பேர் பரலோகத்தில் இருக்கு. அதனால் நீங்கள் இன்று மரித்தாலும் அங்கே அந்த சொர்க்கத்தை அடைவீர்கள். அங்கே அந்த சந்தோஷம் இந்த புலகத்தில் அனுபவிக்கிற சந்தோஷத்திற்கு ஈடல்ல, நிகரானது அல்ல. அது அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். சந்தோஷத்தில் சிற்றின்பம் உண்டு, பேரின்பம் உண்டு, பேரின்பத்திலும் பேரின்பம் உண்டு என்று நாம் காணுகின்றோம். அதைத்தான் அப்போஸ்தலன் என்ன எப்படி சொல்கிறார் என்றால், நாம் அதாவது கண்டறிந்த காரியம், ரோமுக்கு நாம் சென்றிருந்த போது அங்கே அப்போஸ்தலன் அதாவது இருந்த சிறைச்சாலையை பார்த்தோம். அந்த சிறைச்சாலை பார்க்கும்போது பார்த்துவிட்டு நான் ஒரு ஓரத்தில் நின்று அதாவது அழக்கூடிய சூழல் எனக்கு ஏற்பட்டது. ஒரு தேவ மனிதர், அவ்வளவு பெரிய ஒரு தகுதிக்குரியவர், இந்த குன்றுக்குள்ளே எப்படி கிடந்தார்? இவர் இங்கே எப்படி ஜீவித்தார்? எப்படி சாப்பிட்டார்? எப்படி குளித்தார்? ஒரு துணி மாற்றி என்ன ஒன்றும் கிடையாது. ஒரு குண்டு மாதிரி உரக்குழி மாதிரி கிடக்குது. அங்கே அடுத்தால பார்க்கும்போது ஒரு அந்த பக்கம் ஒரு சில ரூம், அதோட ஒரு சூழல் ஒரு ஓட்டம் போட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கேள்விப்பட்ட காரியம் என்னென்றால், அங்கே இருந்தால் பிளைட்டில் ஏதாவது கொடுக்கிறது. ஆனால் அந்த பிளைட் என்னென்றால் அவர் மலஜலாதி கழிப்பது, மற்றபடி சாப்பிடுவதெல்லாம் அந்த ஒரே பிளைட்டு தான். பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்ன எழுதுகிறார், இவ்வளவு பெரிய இக்கட்டில், இவ்வளவு பெரிய சூழலில் யார் சகிக்க முடியும்? கொசுகடி என்ன, அங்கே என்ன சுகாதாரம், என்ன நிலைமை? அதுக்குள் இருந்து கொண்டு இங்கே இருக்கிற விசுவாசிகளை ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த, அதாவது அவர்கள் அவ்வளவு சௌக்கியமாக இங்கே வாழ்கின்றார்கள், ஆனால் அவர் இருக்கிறது அப்படி. ஆனால் அவர் எழுதுகிற வார்த்தை, சொல்லுகிற வார்த்தை என்ன? சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அதாவது நிறைவா இருக்கும் போது, கேட்டது கிடைக்கும் போது, அப்படி இருக்கும்போது மட்டுமல்ல, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அந்த வார்த்தையை பாருங்க, அது பெரிய வார்த்தையாகும். சந்தோஷமார்கள் என்று சொல்லாமல் எப்பொழுதும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. காரணம், அதாவது என்னுடைய பேர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அதாவது இந்தியாவில் ஒரு பிள்ளை பிறக்கிறது என்று சொன்னால், அதாவது ஜன ரெக்கார்டில் உடனே பதிவாகிறது. போய் சொல்லி எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது, ஆனோ பெண்ணோ, அங்கே பதிவாகிறது. அன்று முதற்கொண்டு அவன் இந்தியா தேசத்தோடு பிரஜாகிறான். அவனுக்கு இந்த இந்தியா தேசத்தில் உள்ள எல்லா உரிமைகளும் சலுகைகளும் உண்டு, ஓட்டு உரிமை உண்டு. அவன் நாளைக்கு மினிஸ்டரோட நிற்கலாம் எலெக்ஷனில். அப்படி இந்த நாட்டினுடைய அதான் உரிமை பெறுறான். அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கும்போதே மறுபடியும் பிறக்கிற ஒரு மனிதனுடைய பெயர் அங்கே ஜீவ புஸ்தகத்தில் பரலோகத்தில் பதிவாகின்றது. இவன் பரலோகத்துக்கு பரலோகவாசி, இவன் பரலோகத்துக்கு உரிமையானவன், பரலோகத்தில் உள்ள எல்லா நன்மைகளுக்கு அவன் சொந்தக்காரன் என்று சொல்லும் ஒரு நிலையை அவன் பெற்றுக் கொள்கிறான். அப்படினால் தான் இந்த காரியங்கள் எல்லாம் ஆழமாய் அறிந்த பரிசுத்தவான்கள் தான் சொல்கின்றார்கள், சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க என்று சொன்னார். உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்க. லோகத்தில் சில நன்மைகள் உண்டாகிறதுக்காக சந்தோஷப்பட வேண்டாம். அதெல்லாம் என்னோட நாம மகிமைக்காக செய்கிற காரியம் தானே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. அது இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு ஒருவேளை சில காரியங்கள் நடக்காமல் போய்விடலாம், கிடைக்காமல் போய்விடலாம். அப்போ அந்த சந்தோஷம் போய்விடும். ஆனால் இது நிரந்தரமான சந்தோஷம் அல்ல. ஆனபடினால் மறுபடி பிறந்தவர்களுக்கு பரலோகத்தில் ஜீவ புஸ்தகம் பேர் எழுதப்படுகிறது, பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள். மறுபடியும் பிறக்காதவர்கள், பாவிகளாய் வாழ்கிறவர்களுக்கு முடிவு எரிநரகம் என்று வேதம் சொல்லுகின்றது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 20ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவரோ. ஜீவ புஸ்தகத்தில்
எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான் என்பது அவர் கண்ட தரிசனம். பத்மதீவில் இருக்கும்போது கண்ட தரிசனம். ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் இல்லையோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். இதை உணர்ந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்ட தேவ மனிதர்கள் தான் என்ன செய்வார்கள்? எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை. அவ்வளவு பெரிய தண்டனையில் இருந்து, அவ்வளவு பெரிய ஆபத்தில் இருந்து என் ஆண்டவர் என்னை மீட்டாரு, என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிட்டாரு என்ற அந்த மகிழ்ச்சி தான், அதாவது நிரந்தர மகிழ்ச்சி. அதுதான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வைக்கிறது. அந்த சிறைச்சாலையில் குன்றுக்குள்ளே கிடந்த அவர் இங்கே எழுதுகிறார், ஒரு ஆத்மாவும் தொய்ந்து போகக்கூடாது என்றால் இது இந்த ஜீவன் இது கொஞ்ச நாள் எப்பொழுதும் போயிடும். அதுபடினால் நாம் நிரந்தரமாக வாழக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதுபடினால் சபையாரே, நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், துக்கமுகத்தை காட்டாதீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை. பக்தர் மோசே சொல்லும் போது இந்த சந்தோஷத்தை பற்றி அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அதாவது அவருடைய தாயார் அவருக்கு நல்ல மர்மையை குறித்து, அதாவது மெய்யான இறைவனை பற்றி, தேவ ஜனங்களை பற்றி நன்றாக சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. அதை அப்படியே மனதில் அவர் பதித்து கொண்டு அந்த விசுவாசத்தில் அவர் பெரியவராகி கொண்டே இருந்தார். அவருடைய எண்ணங்கள் எல்லாம், அதாவது இந்த உலகத்தில் ராஜாவாக இருக்கலாம், அல்லது பெரிய ஆளாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், எப்படியோ இருக்கலாம், ஆனால் அதற்கு நிகரல்ல. இதெல்லாம் ஒரு நாள் புகையை போல பறந்து போய்விடும் இந்த வாழ்க்கை. அப்படினால் அதாவது அங்கே இருக்கிறது அந்த பேரின்பம், இவைகளெல்லாம் சிற்றின்பம். அப்படினால இவைகளுக்காக நான் வாழ மாட்டேன் என்று அவர் தீர்மானம் பண்ணினார். அதாவது இளவரசனாக இருக்கிறார். அவருக்கு அரண்மனையில் எல்லா இன்பங்களும் உண்டு. எல்லா இன்பங்கள், பாவ இன்பங்கள் என்ன உண்டோ அத்தனையும் அந்த ராஜ அரண்மனையில் இருக்கிறது. அதில் அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீ அங்கே போகிறாய், அதை அனுபவித்தால் நரகம் இருக்கிறது. அப்படினால இதற்காக தங்களை தியாகம் பண்ணி இருக்கிற பிள்ளைகளை பார். உலகத்தில் இன்பமாய் வாழணும், வசதியாக வாழணும், மற்ற அப்படின்னு எண்ணாது. அதாவது உலகத்தில் கிறிஸ்துக்காக, ஆண்டவருக்காக தியாகம் பண்ண வேண்டும். கிறிஸ்து நிமித்தம், சத்திய நிமித்தமாக துன்பங்கள் வந்தால் சகிக்க வேண்டும் என்ற போதனை எல்லாம் கொடுத்ததுனால அவர் என்ன ஆயிட்டார் பாருங்க. எபிரேயரின் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிப்போம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து, இப்ப பார்வோனுடைய குமாரனுடைய மகன் இவெல்லாம் ராஜா எடுத்தால அதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். இந்த ராஜ பதவியை ஏற்றுக்கொண்டு, அதாவது பெரிய அங்கே இருக்கிற ராஜ அரண்மனையில் இருக்கிற எல்லாம் என்னென்ன இன்பங்கள் உண்டோ அத்தனை அங்கே இருக்கு. அவர் மர்மையை பற்றி கேள்விப்பட்டபடியினால், அந்த சந்தோஷத்தை, பேரின்பத்தை அவர் அறிந்தபடியினால், இது அனித்தியமான பாவ சந்தோஷம், இது குறைவான சந்தோஷம், இது மாறி மாறி போகிற சந்தோஷம், இது நிரந்தரமானது அல்ல என்கிறதை தெரிந்தபடினால அவர் விசுவாசத்திலே மோசேதான் பெரியவனான போது, விசுவாசத்தில் பெரியவனான போது அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்கள், அதாவது இந்த பேரின்பத்தை அனுபவிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள் அல்லவா, ஜீவபுஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு பூமியில துன்பங்கள் உண்டு, பூமியில பாடுகள் உண்டு. அவர்களோடு சேர்ந்து நானும் துன்பத்தை அனுபவிப்பேன். எனக்கு வேண்டியது நிரந்தரமான அந்த மறுமைக்குரிய சந்தோஷம். அங்கே என்னுடைய பெயர் எழுதி அங்கே நான், அதாவது அந்த இன்பத்தை ஆண்டவரோடு சேர்ந்து நான் அனுபவிக்கணும், அதுதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ராஜாவாக இருக்க வேண்டிய மனிதன் எங்கே போயிட்டார்?
ஆடு மேய்க்க போயிட்டார். தேவனுக்கு மகிமை. இவைகளெல்லாம் சிந்தித்து பாருங்கள் அருமையானவர்களே. வாழ்க்கையில் ஒரு சின்ன காரியம் சத்தியத்தின் நிமித்தமாக தேவனுக்காக வரும்போது என்ன நம்முடைய வாழ்க்கையில் பின்னால பார்க்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை வருஷமும் சமயம் கிடைக்குமெல்லாம் எகிப்தை பார்க்கிறாங்க. அவர்களை வழிநடத்தின மோசே அவர்கள் கல்லறியை பார்க்கிறாங்க. அவர்கள் வழிநடத்தி கொண்டு வந்த ஆண்டவரை விட்டு பிரிய பார்க்கிறாங்க. இப்படி எல்லாம் இருந்து கானானை அடையாமல் போய்விட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம். மோசேயினுடைய காரியம் என்ன என்றால் இனி வரக்கூடிய பலன் தேவனுக்கு மகிமை. அதாவது அனத்தியமான பாவ சந்தோஷம். இது நான் இருக்கிற பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்ற அந்த பட்டம் எனக்கு இருக்கிறது. ஆரம்படினால அந்த பட்டத்தின்படி நான் ராஜாவாகும் போது இந்த அனித்தியமான அழிந்து போகிற ஏமாற்றமான பொய்யான மாயாகி இந்த சந்தோஷத்தை வெறுத்து விடுவேன். எனக்கு வேண்டாம். எனக்கு அந்த பேரின்பம், நிலையான பேரின்பம் தான் வேண்டும் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படினால் அன்பானவர்களே, அதாவது ஒரு மனிதனுடைய சந்தோஷம் நிரந்தர சந்தோஷம். எப்பொழுது சந்தோஷம்? எப்பொழுது அந்த சந்தோஷம் தான். என்னுடைய பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்கு. தேவனுக்கு மகிமை. எழுதப்பட்டிராவிட்டால் எனக்கு தீ நரகம் அல்லவா கிடைத்திருக்கும். நான் எரிக்கிற அக்கினிக்குள்ள எல்லாம் விழுந்திருப்பேன். ஆண்டவர் என்னை காப்பாற்றினாரு. இதெல்லாம் என்ன இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல, ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே என்று வேதம் சொல்கின்றது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினால் இந்த லோகத்தில் உண்டாகிறதுல இமைப்பொழுது தோன்றி மறைந்து போகிற ஒன்றை போல்தான் என்று நாம் காணுகிறோம். பாருங்க, இன்று வாழ்ந்தோம். அதாவது இரவில் நித்திரைக்கு போகிறோம். மறுநாள் விழிக்கும் போது நமக்கு ஒரு முதிர்ச்சி உண்டாகிக்கொண்டே இருக்கிறது. முதிர்ச்சி உண்டாகி ஒரு நாள் போயிடும் என்று நாம் காணுகிறோம். இதெல்லாம் பக்தர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனபடினால் பக்தன் பவுல் இதை நன்றாக அறிந்திருந்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நிலைமை பற்றி அவர் சிந்திக்கவே இல்லை. நாமளே அந்த இடத்தை பார்த்த உடனே அழுதும் வாய்திருந்து அவரை இழுத்து கொண்டு போன வழியாக நம்மளை கூட்டிக் கொண்டு போனார். அவரை தலையை சிறைக்கப்பட்ட வெட்டப்பட்ட இடத்தை பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தோம். ஒரு பக்தனுடைய உறுதி. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அப்படினால் அவர்தான் தன்னால் மீட்கப்பட்ட தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்ட திருச்சபையை விட்டு அவர் அங்கே இருக்கிறார். நிறுவனங்கள் கடிதங்கள் மூலதான் தேற்றுகிறார். ஆலோசனை கொடுக்கிறார். அநேக ஆலோசனைகளை கொடுக்கிறார். தேவனுக்கு மகிமை. அதில் ஒன்று, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தேவனுக்கு மகிமை. இப்பொழுது இருக்கிற இவைகளை எண்ணி சங்கடப்படாதுங்க. அங்கே நாம் அடைய போகிற ஆனந்த பாக்கியம் அதுவே. ஆனபடினால் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்றதோடு விட்டுடும். எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்னார் என்று நாம் காணுகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சந்தோஷம் இந்த பரலோகத்தில் சந்தோஷம் பாருங்க, இது ஒன்று. அந்த சந்தோஷம் புதைக்கப்பட்டது போல மறைக்கப்பட்டது போல இருக்கு அப்படின்னு பைபிள் சொல்லுது. பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைக்கப்பட்ட பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கு என்று எழுதியிருக்கு. தேவனுக்கு மகிமை. அது எல்லாருடைய கண்களுக்கும் தெரியாது. அதே ஒரு மனிதன் கண்டுவிட்டால் அவனுக்கு இந்த உலகத்தில் தான் வைத்திருக்கிற ஒன்று நிகர் இல்லை. அதையெல்லாம் விட்டுவிட்டு அதைத்தான் அவன் கொள்வானான். அதனால் உண்டான சந்தோஷத்தினால் அதை மறைத்து வைத்துவிட்டு அதை கொள்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன இருக்கோ அதுதான் பரிசுத்தவான்கள். அவர்களெல்லாம் தொடர்ந்து அப்போஸ்தலர் சொன்னார் அல்லவா, அவ்வளோ பெரிய அறிவாளி, அவ்வளோ பெரிய பணக்காரர், அவ்வளோ பெரிய பேச்சாளி, பெரிய ஆள். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? இவைகளை அடைவதற்கு, அதாவது இடையூறாக இந்த பூமியில் எனக்கு என்னென்ன பெருமைகள் இருக்கிறதோ அதில் நஷ்டம் குப்பையமாக இடுகிறேன். அவைகளெல்லாம் உதறித்து அழுகின்றேன். ஏன்? அந்த பரலோக ராட்சியத்தை கண்டுவிட்டார்கள். அந்த பரலோக ராட்சியத்தின் இன்பத்தை அனுபவித்து விட்டார்கள். ஆனபடினால இதெல்லாம் குப்பையாக ஒன்றும் கிடையாது. உண்மையாகவே அப்படித்தான். தேவனுக்கு மகிமை. மத்திய 13ஆம் அதிகாரம் 44வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இங்கே சம்பவத்தை நாம் பார்க்கலாம். அன்றியும் பரலோகராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். பார்க்கிறவனுக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியும்.
இந்த பொக்கிஷம் இருக்கிற இடம் ஒரு சாதாரண இடமாக இருக்கலாம். இந்த இடத்தை வாங்குவதற்காக இவர் இவ்வளவு பெரிய செல்வங்களெல்லாம் விட்டு இவ்வளவு பெரிய அருமையான இடங்களெல்லாம் விற்றுவிட்டு அதை போய் வாங்குறானே. அதில் உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை கண்டது இவன் தான். இவனுக்கு தானே அது தெரியும், அதனுடைய விலை மதிப்பு என்ன என்னதை அவன் அறிந்து கொண்டான் அல்லவா. அந்த சந்தோஷத்தினால அதை அப்படியே மறைத்து வைத்து விட்டு ரெடி ஆனான். மற்றபடி எல்லாம் ரெடியாகி வந்து அதை கொண்டான் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படினாலே பரலோக ராட்சியம் அது ஒரு மறைக்கப்பட்ட ஒன்று. மறைக்கப்பட்டதினால அதை அடைய தம்முடைய வாழ்க்கையை தியாகம் பண்ண மக்களை பரிகசிக்கவும் அவர்களை ஏளனமாக எண்ணவும் விலகினமானவர்களாக விலகின பட்டியலில் அவர்களை சேர்க்கவும், அதாவது இன்று அறியாதவர்கள் முற்படுகின்றார்கள் என்று நாம் காணுகின்றோம். அன்பானவர்களே, அறிந்தவர்கள், அதை கண்டவர்கள், அவைகளுடைய மேன்மையை தெரிந்தவர்கள் உலகத்தை வெறுக்கிறார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தத்தை கேட்கின்றவர்களே, உங்களுடைய மனதில் உங்களுடைய இருதயத்தில் எப்படி இருக்கிறது? நம்முடைய பேர் ஜீவஸ்தலில் எழுதப்பட்ட நிச்சயம் உண்டாயிட்டா? இல்லாவிட்டால் எழுதப்பட வேண்டும். எழுதப்படுகிறது பிறந்த பிள்ளைகளுடைய பேர் தான் அங்கே எழுதப்படும். மறுபடியும் பிறக்கிறவர்கள் யாரோ அவர்களுடைய பெயர்கள் அங்கே பரலோகத்தில் இருக்கிற அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அவர்கள் பரலோக ராட்சியத்தினுடைய அவகாசிகளாக மாறிவிடுகின்றார்கள். அப்படினால் எல்லாம் பரலோகம் எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அது ஒரு மறைக்கப்பட்டது போலதானே இருக்கிறது. அது அனுபவிக்கும் போதானே தெரியும் அதை பற்றி. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதைத்தான் அப்போஸ்தலன் ரோமாபுரியாருக்கு எழுதும்போது அவர் எழுதுகிறார். ரோமருக்கு எழுதும் நிருபத்தில் பரலோகம் என்பது இந்த உலகத்தில் புசிப்பினாலும் குடிப்பினாலும் உடுத்து வைக்கிறதுனாலும் எதையோ அனுபவிக்கிறதுனாலும் உண்டாகிற சந்தோஷம் அல்ல. அது என்ன சந்தோஷம்? வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். பரலோகம் என்றால் சந்தோஷம் என்றால் அதுக்கு அளவு கிடையாது. தேவனுக்கு மகிமை. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இருந்துதான் பரலோக ராட்சியம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால பரலோக ராட்சியம் அதாவது யாருக்கென்றால் இங்கே மறுபடி பிறந்து கடவுளுடைய பிள்ளையாக வாழ்கின்றவர்கள், பாவமன்னிப்பாகி ரட்சிப்பை முறையாய் திருவசனத்தின்படி யார் பெற்றிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அங்கே அந்த ராட்சியத்தில் அவர்களுக்கு உரிமை, அவர்களும் அதில் ஒரு அங்கமாக மாறிவிடுகின்றார்கள். தகப்பனுடைய அதாவது பிதாக்குடைய சொத்துக்கு உரிமையாளர் போல நம்முடைய பிதா வாக்குகள் இருக்கிற வாக்கு தத்தம் பண்ணி இருக்கின்ற அந்த ராட்சியம் தேவனுக்கு மகிமை. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவனை, நித்திய ஜீவனை நமக்கு தந்துதான், அதாவது ஜீவனோட ஒரு தேசத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அங்கே பதிவாகின்றது என்று நாம் காணுகின்றோம். அதை எண்ணித்தான், அதை எண்ணுகிறவர்களுக்கு தான் அவர் எழுதுகின்றார். அப்படினால அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறீர்கள். உங்கள் பெயர் ஜீவசுதில் எழுதப்பட்டிருக்கின்றது. அப்படினால எப்பொழுது சந்தோஷமாக இருங்கள். இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படுகிற இவைகளிலே நீங்கள் தொய்ந்து போகாதங்க. இவைகளிலே நீங்கள் உறுதியாக நில்லுங்க, நின்று முன்னேறுங்கள். தேவனுக்கு மகிமை. இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறார் பாருங்க, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 4வது சங்கீதம் 7வது வாக்கியத்தில் வாசிக்கும் போது விளங்கிக் கொள்ள முடியாத இந்த வார்த்தைகளை நான் பார்க்கிறோம். வாசிக்கலாம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சிற்றின்பம். ஒரு போகம் விளையல் என்றால் ஒரு வருஷம் நாட்டில் வறட்சி ஏற்பட்டு விட்டால் அந்த சந்தோஷம் போயிடும். நான் பெற்றிருக்கிற சந்தோஷம், அதாவது அது அதை விட மேலான சந்தோஷம், நிரந்தரமான சந்தோஷம். அந்த சந்தோஷமான ராட்சியத்திற்குரிய உரிமை சீட்டு எனக்கு தரப்பட்டிருக்கிறது, முத்திரை தரப்பட்டிருக்கின்றது, டோக்கன் தரப்பட்டிருக்கின்றது. ஆனபடினால பரலோக ராட்சியத்தில் உங்களுடைய நாமங்கள் எழுதியிருக்கிறதுனால சந்தோஷப்படுங்க. நீங்கள் ஜெபம்னால பல காரியங்கள் கிடைத்திருக்கலாம். அதாவது ஒரு காரியத்திற்காக அதாவது தியாகம் பண்ணி பொறுத்தவங்களுடைய கிடைத்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்தது. தேவனுக்கு மகிமை. அது அந்த நித்திய பேரின்பத்துக்குள் கொண்டு போகாது.
அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இதற்காக நீ சந்தோஷப்பட வேண்டாம், இதெல்லாம் என்னுடைய நாம மகிமைக்காக. இதை நீங்கள் செய்யும்போது மக்கள் மத்தியில் என்னுடைய நாம மகிமைப்படும். இயேசு சுவாமி இதெல்லாம் செய்தார் என்று சொல்லத்தக்கதாக இருக்கும். ஆனால் இது உங்களுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அப்படினால் நீங்கள் பரலோக இன்பத்தை என்றும் அனுபவிப்பதற்கு, அதாவது உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற உரிமை என்ன? யார் 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 பரிசுத்தாய் பெற்றாகிவிட்டாரோ அவர்கள் மீட்கப்படும். நாளுக்கென்று பரலோகத்துக்கு போவதற்கென்று முன்குறிக்கப்பட்ட முத்திரையை பெற்றிருக்கிறீர்கள். அந்த முத்திரை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பரிசுத்தாய் பெற்றவர்களுக்கெல்லாம் தேவனுக்கு மகிமை. என் மேல் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால், அந்த சந்தோஷத்தை பறிக்க சத்துரு பல வகையிலையும் முயற்சி பண்ணுவான். அதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு ஒரு தெய்வீக ஐக்கியம் வேண்டும். அந்த ஐக்கியம் இருந்தால் தான் இந்த சந்தோஷம் குறையாமல் நிறைந்து கொண்டே இருக்கும் என்று இங்கே அப்போஸ்தலன் எழுதுகிறார். பாருங்க, 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அதாவது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியாக நீங்கள் எங்களோடு ஐக்கியமாயிருங்கள். நாங்கள் என்ன பண்ணுகிறோம் என்றால், பிதாவோடும் குமாரனோடு ஐக்கியமாக இருக்கிறோம். அதுபடினால் நீங்கள் எங்களோடு ஐக்கியப்பட்டு விட்டால் நீங்களும் பிதாவோடு குமாரனோடும் ஐக்கியம். நீங்கள் அப்படி ஐக்கியப்படுகிறவருடைய சந்தோஷம் எப்படி இருக்குமா? நிறைந்து வழி. அப்படி இல்லாமல் எங்கேயோ போய் பிரசுத்தாய் பெற்றுட்டு, எங்கேயோ போய் ஞானஸ்தானம் பெற்றுட்டு இப்படியெல்லாம் இருக்குது பாருங்க. அவர்கள் அதாவது தாய் இல்லாத பிள்ளையை போல பிள்ளையை பெற்று அங்கே வெளியில் போடுற மாதிரி அப்படிதான் இருக்கும். வெளியே அது பூரணப்படாது. அப்படினால் பூரணத்துவத்தை அடைய தேவனோடு ஐக்கியமாக இருக்கிற தேவ மனிதர்களுடைய ஐக்கியத்தில், அதாவது இணைந்தால் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம். நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் என்று எழுதியிருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனப்படியினால அது எங்களோடு ஏன் ஐக்கியமாக இருக்க சொல்கிறோம் என்றால், நாங்கள் வெறும் மனிதர்களாக இருந்தால் எங்களோடு சேர்ந்து பிரயோஜனம் இல்லை. நாங்கள் பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியமாக இருக்கிறோம். இன்ஜன் மாட்டாமல் அவ்வளோ கேரேஜும் பெட்டியில் நிறைய ஃபுல்லாக ஆளுகள் இருந்தாலும், பெரிய கூட்டமாக இருந்தாலும் இன்ஜன் மாட்டாவிட்டால் அது அங்கே தான் நிற்கும். அதே மாதிரி தான் இந்த கிறிஸ்தவ தெய்வீக வாழ்க்கை. அதாவது நம்மை நடத்துகிறவர்கள் அந்த ஐக்கியம், அவர்கள் நம்ம நடத்துகிறவர்கள் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். அதுபடியால் அவர்களோடு நாம் ஐக்கியப்பட்டால் நாம் போய் சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்து விடுவோம். இன்ஜன் இழுத்து கொண்டு போய்விடும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதுபடியினால் சத்தத்தை கேட்கின்ற அருமையானவர்களே, எங்கேயும் நான் கும்பிடலாம், எங்கேயும் ஆராதிக்கலாம். 2-3 பேர் கூட அங்கே நான் இருப்பேன் என்று கருத்து சொல்லியிருக்கிறார் என்றெல்லாம் அதாவது நீங்கள் வியாக்கியானம் பண்ணி கொண்டு இருந்தால் ஒரு சந்தோஷம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நிரம்பி வழியாது, வளர்ச்சி அடைய முடியாது. அது வர 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 குறைந்து போய்விடும். அநேகர் அப்படித்தானே இருக்கிறார்கள். நட்சத்திரமாய் பிரகாசித்ததெல்லாம் மங்கி கொண்டிருக்கிறது. ஆனபடினால் ஒரு தெய்வீக ஐக்கியம், அப்போஸ்தல ஆளுகை, தேவனுடைய அதாவது தேவனோடு ஐக்கியமாக இருக்கிற ஒரு தெய்வீக கூட்டம், சபை வரணும். இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்ததே அப்படி ஒரு சபை எழுப்பத்தான் என்று வேதம் சொல்கின்றது. அந்த பிரகாரம் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு வரப்போகிறார். ஆம், ஆயத்தப்படுவோம். தெய்வீக ஐக்கியத்தோடு இணைந்து கொள்வோம். இணைந்து கொண்டு நாமும் அந்த நிரந்தர சமாதானம், நிரந்தர மகிழ்ச்சி தேவ சமூகத்தில் இருக்கிறதெல்லாம் பரலோகத்தில் அதை அடைய ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பரே, உமக்கு நன்றி அப்பா. இதாவே துதிக்கிறேன். ஒன்று அறியாதவர்களாய் மூட்டு தூரமாக இருந்தோம் ஐயா. எங்கள் மேலில் வைத்த கிருபைக்கு சோதரம். ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர்களும் உயர்ந்தவராக இருந்த போதிலும் அடிமைகளும் தாழ்ந்தவர்களும் ஆதிவரே கீழானவர்களுமாக எங்களுடைய கண்கள் கண்டது வேதம் அப்படியே சொல்லுகிறது. ஆண்டவரே, தெரிந்து கொண்டீர். இந்த உன்னதமான சிலாக்கியத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றினீர். நாங்களும் சத்தியவேதம் சொல்கின்ற பிரகாரம் கர்த்தாவே ஐக்கியத்தை காத்துக்கொண்டு தேவருடைய கற்பனைகளை கை கொண்டு நிரம்பி வழிகிற அனுபவம், நிலைத்திருக்கிற அனுபவம் பிறகு கர்த்தர் உதவி செய். சத்தியத்தை கேட்ட எல்லா தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்களுக்கு நன்மை உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் பிரதான காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும் தாங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise.